உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்ரம் என்ன பலன்களை தரப்போகிறது? ஜென்ரலாகவே நண்பர்களே, மிதுன ராசிக்காரர்களை நான் அடிக்கடி கிண்டல் பண்ணுவேன். ஒரு மனிதனுக்கு நல்ல நேரம் வரலாம், ஆனால் இவ்வளோ நல்ல நேரம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா, 10ஆம் இடத்து சனி பகவான். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனைப் போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார், அரசனைப் போல யோகம் தருகிறார். அது என்ன அரசனைப் போல யோகம் அப்படின்னா, 10ஆம் இடத்து சனி பகவான் என்னென்ன பலன்களை தருவார்? சார், பிராண்ட் ஆக்குறார். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த சனி 10ல் இருக்கிறதுனாலேயே ரொம்ப நல்லவன்லாம் ஒன்றும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி நம்ம ஏன் இவ்வளோ சூப்பராக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 8, 9 கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது நிறைய நன்மைகளை அவர் உங்களுக்கு செய்கிறார். அதில் மாற்று கருத்து எதுவும் இல்லை. ஆனால் அதே 8 என்றால் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பாயிண்ட் உண்டு. என்னென்னா, 8 குட்டிச்சோறாக்குவான் என்பது விதி. அப்போது 8 சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்திலே வக்கரம் பெறும் பொழுது அப்போது என்ன ஆகும்னா, இந்த தொழிலால் எனக்கு ஒரே ப்ராப்ளம் தான் சார். எப்போ பார்த்தாலும் சார், நான் எப்பயுமே இந்த மிஷின் நின்று போய்டு சார். நானும் உயிரை கொடுத்து வர்ற காசெல்லாம் வச்சு இந்த மிஷினை தூக்கி போட எனக்கு மனசில். நானும் எதையாவது ஒன்று ரிப்பேர் பண்ணி ஓட்டுவேன் சார். கரெக்டாக நின்று போயிடும் சார். கிளையண்ட் ஒரு 10 பேர் வரும்போது தான் இந்த மிஷின் ஓடாமல் என் மானத்தை வாங்கும் சார். இந்த மாதிரி மிதுனராசிக்காரர்களுக்கு சரி ஜெராக்ஸ் மிஷின் வச்சுருப்பாங்க. சும்மா இருக்கிற நேரம்லாம் இந்த மிஷின் நல்லா ஓடும் சார். ஒரு 10 கிளையண்ட் வரும்போது தான் என்ன ஆகும், நின்று போயிடும். இது போன்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க காரணம் என்ன அப்படின்னா, இந்த 10ஆம் இடத்து சனி பகவான் 1000 தான் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுவார். இவர் வக்ரமாகும் போது என்ன ஆகும்னா, இது வரைக்கும் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு ரிட்டனாக வரப்போகுது. என்றைக்கோ நான் எதேச்சியாக கொண்டு போனேன், சர்வீஸ் பண்ணி வச்சேன், தேவைப்படும் சர்வீஸ் பண்ணி வச்சேன், ஒரு ஓவர் ஆயிலிங் பண்ணி வச்சேன். இப்போ பார்த்தா இன்றைக்கி வந்த பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணிச்சு, தாங்குச்சு. இதெல்லாம் ஏற்படும். காரணம் என்னென்னா, அந்த வக்ர நிவர்த்தி புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவை இருக்காதுன்னு சொல்ல வரேன். சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு மிஷினு அது எஃபெக்டிவ் ஆப்டிமைசேஷன். நண்பர்களே, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதை எவ்வளோக்கு எஃபெக்டிவாக பண்ண முடியுமோ அவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணுறதா புத்திசாலித்தனம். இப்போ ஒரு வேலையை எவ்வளோக்கு மேக்ஸிமம் அவுட்புட்டை அதுலேருந்து எடுக்க முடியும், அதுதான் புத்திசாலித்தனம். அப்போ வகையில் இவங்களுக்கு 8 வக்கரம் பெற்று 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சனி பகவான் தருகின்ற அருளாசி. சனி பகவான் என்ன அருளாசி தருவார்? பப்ளிக்கோட இன்ட்ராக்ஷனை தருவார். பப்ளிக்கோட இன்ட்ராக்ஷன், வெளி மக்களை சந்திக்கிறது, உங்களுக்கு பெரும் பிரபலங்களை சந்திக்க போன்ற விஷயங்கள்லாம் தருவார். பிரபலமான யோகங்களை தர்றதில் சனி பகவான் பண்ணுவார். அப்போது இந்த சனி 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன தருகிறார் என்றால், உங்களுக்கு சோஷியல் லீடர் ஆகிறார். ஸ்கூல் பீப்புள் லீடர்லாம் இருக்காங்கல்ல, அப்படி பார்த்தீங்கன்னா காலேஜ் சேர்மன் லீடர், யூனியன் லீடர்லாம் சொல்லுவாங்கள்ல. சனினால என்னென்னா தலைமை பதவி கிடைக்கும், தலைமை பதவி. அப்போ 10ஆம் இடத்து சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது அசோசியேஷனுடைய, அதான் நீங்கள் தான் புஷ்பா, சிண்டிகேட் புஷ்பா நீங்கள் தான், அதெல்லாம் நடக்கும். இது உங்களை நம்பி பொறுப்பை கொடுப்பாங்க. ஒரு பெரிய விஷயத்தை இனிமேல் நீங்கள் தான் இந்த வாரியத்தை எடுத்து பார்த்துக்கணும், நீங்கள் தான் இங்கே இருக்கிற ஃபிஷ் எல்லாத்துக்கும் நீங்கள் தான் ஹெட்டு, நீங்கள் பிரித்து கொடுக்கணும் போன்ற விஷயங்கள், தலைவர் பதவி கிடைக்கும் போன்ற விஷயங்கள். வாழ்க்கையில் நண்பர்களே, எனக்கெல்லாம் இந்த பதவி கிடைக்குமான்னு ஆசைப்பட்டதெல்லாம் இப்போ கிடைக்கும். அப்போது 10ஆம் இடத்து சனி பகவான் 10, 11, 12 பார்க்கிறார். 12 என்பது விரயஸ்தானம். இந்த விரயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுல 2 விதம் இருக்குது. நம்ம அம்மா விரயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு விதம், மனைவி பண்ண விரயத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு விதம். மனைவி என்ன பண்ணுறாங்க, இப்படி பண்ணாதீங்க, செலவாகும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது ஒரு விதம். அம்மாவாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் அப்படி பண்ணாத மாதிரி ஃபியூஸே பிடிங்கிடுவாங்க. போ, உனக்கு தேவையே இல்லை போ அப்படிங்கிற மாதிரி. ஏசின்னு ஒன்று இருந்தால் தானே நீ போடுவேன், ஏசியே இல்லை போ. அது மாதிரி சின்ன குழந்தைகளை நம்ம யோசிச்சிருப்போம். அந்த மாதிரி சனி பகவான் ஸ்டைல் என்னென்னா, என்ன பண்ணுவோம், கேபிள் டிவி இருந்தால் தானே நீ டிவி பார்த்துட்டு படிக்காமல் இருப்ப, டிவியே இல்லை போ அப்படிங்கிற மாதிரி. 12ஆம் இடத்தை என்ன பண்ணுவார், உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் எது உங்களுக்கு செலவு தருகிறதோ அந்த செலவுங்கிற விஷயத்தையே பிடுங்கிடுவார் சனி பகவான். சனியுடைய ட்ரீட்மெண்ட்டே கொஞ்சம் வயலன்ஸாக தான் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, அது உங்களுக்கு பழகிடும் வாழ்க்கையில். நான்லாம் இதெல்லாம் இல்லாமல் என்னால் வாழ முடியுமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் நல்லா இருக்கேன் போன்ற விஷயங்கள். இது தேவையில்லாமல் பப்புக்கு போகிறது, ஜாலி பண்ணுறது, ஃபன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் குறைச்சிடுவார். இதெல்லாம் எதுக்கு, வீட்டிலே இரு, நீ ஒன்றும் பண்ணக்கூடாது, வேலைக்கு போ வீட்டுக்கு வா அந்த மாதிரி ஆக்கி விட்டுருவார். இப்போ சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, 10ஆம் இடத்து சனி 4 பார்க்குறார். கார் வாங்க போகிறீங்க மிதுன ராசிக்காரர்கள், கார் வாங்குறீங்க. 4ஆம் இடம் வீடு மாடு மனை, உயர்கல்வி உயர் பதவி. அப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு ப்ரமோஷன் போன்ற யோகங்கள் கிடைக்கிறது. நிறைய பேர் நீங்கள் கார் வாங்குறீங்க, ப்ளஸ் பூமி லாபங்கள் கிடைக்கிறது. இடம் வாங்குறீங்க,
மிதுனராசிக்காரர்கள் இடம் வாங்க. இது வரைக்கும் நான் இடம் வாங்கணும்னு யோசிச்சது கூட கிடையாது சார். என் ஃப்ரெண்டு வாங்கினா அதை பார்த்து நான் வாங்கினேன். நண்பர்களே, நம்ம எதுக்கு பொறாமப்படுறோங்கிற ஒரு விஷயம் இருக்குது. டீஃபால்ட்டாக நம்ம எதுக்கு பொறாமப்படுவோம் சொல்லுங்கள்? பொறாமை மீன்ஸ் நம்ம ஒரு வேதனைப்படுற விஷயம் சொல்லுங்கள். என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஆகலை. என் ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்துருச்சு, எனக்கு ஆகலை. இதுதான் நம்ம கவலைப்படுறோம். ஆனால் என் ஃப்ரெண்டு ஒரு வீடு கட்டிட்டா நான் ஒன்றும் கட்டலையே, என் ஃப்ரெண்டு ஜிஎம் ஆகிட்டா நான் ஒன்றும் ஆகலையேன்னு நம்ம கவலைப்படவே மாட்டோம். ஏன் அப்படின்னா அவனுக்கு ஏதோ நேரம் ஆயிடுச்சு, நம்ம ஆகலை, அதில் மட்டும் காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம். போட்டினா எல்லாம் போட்டி தானே. அப்போ நீங்கள் அதையும் தானே நினைக்கணும். ஆனால் நம்ம அதை நினைக்க மாட்டோம். ஆனால் இப்போ நீங்கள் நினைப்பீங்க, என் வாழ்க்கையில் டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன், இனிமேல் நான் ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், இனிமேல் பாரு என்னுடைய பாதை சிங்க பாதை அப்படிங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள்லாம் அதிரடியாக இருக்கும், ரொம்ப அதிரடியாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் போகின்ற தூரம் அந்த மாதிரியான தூரம். காரணம் என்னவென்றால் உங்களுக்கு 5 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அடுத்ததாக சனி உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறார். மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இதை விட சிறப்பான செய்தி வேறு எதுவும் இருக்க முடியாது. காரணம் என்னென்னா, பொதுவாகவே மிதுனராசிக்காரர்களுக்கு முதல் திருமணம் ப்ராப்ளமாக தான் இருக்கும், 2வது திருமணம் தான் ஓகே ஆகும். அந்த முதல் திருமணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணித்தரது யார்? இந்த சனி பகவானுடைய அருளாசினாலே முதல் திருமணத்தை அது போயிடுச்சு, டைவர்ஸ் ஆகாமல் காப்பாற்றுறதும் அவர் தான். அல்லது டைவர்ஸ் ஆகி இருந்தால் இப்போ 2வது திருமணம் மறுமணம், அந்த மறுமணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதும் இந்த சனி பகவான் தான். நிறைய பேருக்கு 2வது திருமணம் நடப்பதற்கான 200% யோகங்கள் உண்டு. 7 என்பது பார்ட்னர்ஷிப்பு, 7 என்பது கூட்டு முயற்சி, 7ஆம் இடம் என்பது வெளிநாட்டு யோகம், 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு இதெல்லாம் தான் 7. இந்த 7ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது உங்களுக்குரிய சரியான ஒரு பார்ட்னரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார், சரியான ஒரு பார்ட்னரை அறிமுகப்படுத்துகிறார். அதே நேரத்தில் உங்களுக்கு அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவதற்கான வாய்ப்பை தருகிறார் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அப்போது இந்த 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு யோகங்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இங்கே இருக்கிற பொருட்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறது, வெளிநாட்டில் இருக்கிற பொருட்களை உள்நாட்டுக்கு அனுப்புறது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஈடுபடுவீர்கள். மிதுனராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கை திருப்பி நடக்க போகுது. உங்கள் செலவீனங்கள் இந்த சனி வக்கரத்தால் குறைய போகிறது, உங்களுக்கு ப்ரமோஷன் வரப்போகிறது, திருமணமாக போகிறது, வெளிநாட்டு உறவுகளில் நல்லா சம்பாதிக்க போகிறீங்க, வெளிநாட்டுக்கு போகிறீங்க, சில பேர் ஃபாரினில் வேலை கிடச்சி போய் செட்டில் ஆவீங்க போன்ற நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது. மிதுனராசிக்காரர்களுக்கு ஸ்வீட்டெடு கொண்டாடு. ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்கலாம், ஆனால் இவ்வளோ நல்லதெல்லாம் நடக்கக்கூடாது. இப்போ தான் சனி பகவான் 10ல் உங்களுக்குன்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். பல பேர் இப்போ தான் புது கம்பெனிலாம் ஆரம்பிச்சிருப்பீங்க, நல்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. என்று நீங்கள் சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கே உங்களை அசைச்சிக்க முடியாது. மிதுனராசிக்காரங்களாம் பாருங்கள், நேரம் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பீங்க, இந்நேரம் நீங்கள் சொந்த காலில் நிற்கணும்னு ஆசைப்படுவீங்க. என்றைக்கு ஒருத்தரை சார்ந்து வாழாமல் நான் என் சொந்த காலில் நிற்கிறேன் பாடுறான்னு உங்களுக்கு கட்ஸ் வந்துருச்சோ அன்றைக்கே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க சார், அவ்வளோதான். நான் இன்றைக்கி ஜெயிக்கிறேன், நாளைக்கு ஜெயிக்கிறேன், அது மேட்டர் இல்லை, ஆனால் நான் ஜெயிப்பேன். அந்த 10ஆம் இடத்தை சனி பகவான் வந்துட்டார், அவர் வக்கரம் வேறு ஆகிறார். இதில் பாதி ப்ளஸ்ஸு பாதி மைனஸு. பாதி ப்ளஸ் என்ன? பிராண்ட் ஆகிறீங்க, வெறித்தனமான பிராண்ட் ஆகிறீங்க. உங்கள் கம்பெனி பிராண்டை போட்டோன்னே இன்ஸ்டா பிச்சுட்டு ஓடுது. அதாவது பிராண்டிங்னா எப்படின்னா மக்கள் தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த அளவுக்கு பிராண்டிங். ஆமாம், இன்றைக்கி இங்கே பக்கத்தில் ஆனந்தம் ஸ்வீட் ஸ்டால்னு இருக்காமல், அது எங்கே இருக்குது உங்கள் கடையை தேடி வருது கூட்டம். இந்த அரவிந்த் சாமி டைலாக் மாதிரி தான். இந்த இருட்டு கடைங்கிறது எப்படி தெரியுமா? உங்கள் கடைக்கு பூவை தேடி தான் வண்டு வரும் அப்படின்லாம் டைலாக்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தன்னுடைய திறமையை நம்பி ஆரம்பிச்சிருக்காரு, எங்கே இருந்தாலும் கூட்டம் வரும். அந்த மாதிரிலாம் கூட்டம் வரப்போகுது, கடைக்கு பிச்சுக்கிட்டு வரப்போகுது. ஆனால் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஜாக்கிரதையாக பேசுங்க. சில பேர் என்ன பண்ணுவீங்க, ஆகையினாலே நமது சமூகத்திலே, இந்த சமுதாயத்தை பொறுத்தவரையிலே, சமுதாயமா இப்போ இப்போ நான் என்ன சொல்கிறது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ் ஒரு மோசமான என்ன சொல்கிறது, அர்த்தமுடைய மொழி பார்த்து பேசணும். சமூகம்னா வேறு அர்த்தம், சமுதாயம்னா வேறு அர்த்தம். அப்போ பேசும் பொழுது எதையாவது பேசிட்டு நான் அப்படி பேசலையேன்னு சொல்லக்கூடாது. ஜாக்கிரதையாக இருங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க, இயக்கங்கள் இருக்கிறவங்க, சங்கங்கள் இருக்கிறவங்க பார்த்து பேசுங்க. சனி கொடுக்கும் முதல் ஜாக்பாட் பலன் என்ன? உங்களுடைய 11ஆம் இடத்தை 10 லாபத்தை தந்து உங்களை பிராண்ட் ஆக்கிறது முதல் ஜாக்பாட். 2வது ஜாக்பாட் சனி 4 பார்க்கிறார். என்னையே தெரியுறீங்க அப்படின்னா, என்ன நம்ம டீம் லீடர் நேற்று நைட்டு பேப்பர் போட்டார்ல தெரியுமா இல்லையா? அவர் பேப்பர் போட்டால் என்ன தெரியுறீங்க? நீங்கள் தானே அடுத்த டீம் லீடர்னு கம்பெனி ஃபுல்லாக பேசிக்கிறாங்க. கம்பெனி ஃபுல்லாக பேசிக்கிறாங்களா? என்னடா சொல்கிறீங்க? அப்படியா? ஆமாண்ணே, உங்களுக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு, நீங்கள் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, ஓவரால் ஹெட்டாக உங்களை தான் விபி சொல்லிட்டு இருக்காரு, உங்களை வர சொன்னார்ண்ணே அப்படிங்கிற மாதிரி லீவில் இருக்கிறவங்கள கையை பிடிச்சி இழுத்து கூட்டு போய் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. குருஜி ஏதாவது நம்புற மாதிரியா இருக்குது. உங்களுக்கு நடக்குங்க. நடக்காத நடத்தி வைப்பவர் தான் சனி பகவான். 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்தை பார்க்கும்போது ப்ரமோஷன் கிடைக்கும். 4ஆம் இடம் என்பது வீடு மாடு மனை. நிறைய பேர் ஃபோக்கஸே இல்லாமல் இருப்பாங்க. என்ன சார் 35 வயசு ஆச்சு, ஒன்றுமே ஒரே ஒரு ஃப்ளாட்டு கூட வாங்காமல் இருக்கீங்க, வாங்கி கட்டுறேன்டா இப்போ பார் அப்படின்ட்டு போயிட்டு ஹவுசிங் லோன்லாம் போட்டு வாங்கிருக்கீங்க. எல்லாம் ஒரு நேரம் தான்.
அடுத்த மாதம் இஎம்ஐ கட்டும்போது ஃபீல் பண்ணுவீங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் இப்போ ஒரு வீடு வந்துருச்சு, அவ்வளோதான் வந்துருச்சு. இப்படி தான் சொத்து சேரும். நீங்களாக பிளான் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு நடக்காது. ஒரு மூடு வரும்போது போய் வாங்கிடணும். கார் வரணும், ஒரு மூடு வரும்போதே வாங்கிடணும், இல்லைனா வாங்க மாட்டீங்க. 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது வீடு, மாடு, மனை, கார்லாம் வாங்குவீங்க. அடுத்ததாக சனி பகவான் 7 பார்க்குறாரு. 2வது ஜாக்பாட்டு வீடு, மாடு, மனை. 3வது ஜாக்பாட்டு திருமண யோகம். விட்டு போன வாழ்க்கையிலே கெட்டு போய் யாரும் இல்லை. எதையாவது எழுதிக்கோங்க. 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது ஒன்றாவா சார், என்ன ஃபஸ்ட்டு திருமணம் மேரேஜ் ப்ராப்ளம், ஆனால் இப்போ என்ன சார் அடுத்தது கல்யாணம் பண்ணக்கூடாதா, மறுமணம் வரக்கூடாதா? சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு ஏற்ற ஜோடி, முதல் திருமணம் போனால் போதுப்பா. பாதி பேருக்கு திருமணம் இல்லைன்னா மறுமணம். ஏன்னா மிதுன ராசிக்காரங்க பாதி பேர் வேலை பார்க்குற இடத்துல கல்யாணம் பண்ணி லவ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து கல்யாணத்தில் அது பிரிவில் முடிஞ்சிருக்கும். அதெல்லாம் சரி பண்ணி சனி பகவான் உங்களுக்கு ஏற்ற ஜோடியை உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்கள பிடிச்சிட்டு வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவார் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு 3 ஜாக்பாட். முதல் ஜாக்பாட் என்ன, நான் சொன்ன மாதிரி பிராண்ட் ஆகிறீங்க. புஷ்பானா ஃப்ளவர் இல்லை, ஃபயரு அப்படிங்கிற மாதிரிலாம். 2வது விஷயம் உங்களுக்கு ப்ரொமோஷனு கலக்க போகிறீங்க. 3வது விஷயம் என்ன, உங்களுக்கு வந்து கல்யாணம். ஆக 7ஆம் இடம் என்பது பெஸ்ட்டு பார்ட்னர்ஷிப், அதுவும் உருவாகும். மிதனராசிக்காரங்க அதான் சொன்னல, உனக்கு என்னப்பா நீ ராஜா விட்டு கண்ணுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி மிதனராசிக்காரங்க கலக்க போகிறீங்க. 100க்கு 100 மார்க். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் வந்து இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், சனியாகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்ல. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ரைட்டர். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவனுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடிருப்பீங்களோ அதை *2 போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை வந்து என்ன சொல்லலாம்னா, மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அதை வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம்னு நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் வந்து எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து
அது நடுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடம் வாங்க, உங்கள் லைஃபே மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.